எப்படி இருக்குன்னு டெய்லி சார்ட்டு டார்கெட் ரீச் ஆகிட்டு போட்டாச்சு. டார்கெட் ரீச் ஆகிட்டு இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் வரும். இவ்வளோ தூரம் கூட வரலாம். இது உள்ளே போனால் தான் அப் ட்ரெண்டாக மாறும். இப்படி ஒரு பையிங் ப்ரெஷர் வந்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டுன்னா அப்புறம் கீழே போயிடும். இதுவரையும் வந்துடுறக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படியும் ஒரு செல்லர் ஓப்பனை பார்த்தா பையிங் ப்ரெஷர் வரும். கீழே இறங்கும் போது நாளைக்கு பை மூமெண்ட்டு தான். பார்ப்போம் 5 மினிட்ல எப்படி இருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டிலே ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் கேண்டில். இதான் பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர். மேலே விற்று கீழே கொஞ்சம் கழித்து தான் பார்த்தேன். வெளியில் இருந்தேன் சார், சரியாக கவனிக்கணும் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள பையாகி வருது மார்க்கெட்டு. இப்போ உள்ளே போகுதுன்னா அந்த செல்லரை பையர் வின் பண்ணால் அப்போ அப் ட்ரெண்டாக இருக்கும். வின் பண்ணல, இவ்வளோ தான் டார்கெட்டு. போய் திரும்புகிறோம். இந்த கேண்டில் முடிஞ்சவரை என்ட்ரி போட்டுக்கலாம். நல்ல செல்லிங் ப்ரெஷரு. இது ரிஜெக்ட் ஆகுது. அப்புறம் ஸ்ட்ராங்காக இறக்கிறோம். அப்புறம் கீழே இங்கேருந்து இந்த கேண்டில் வரையும் ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த செல்லரை இந்த பையர் வின் பண்ணிட்டேன். இது வின் பண்ணாலும் டார்கெட்டு இதான். இதுதான் டார்கெட். அதில் தான் போவோம். மேலே போகுது. மேலே போனாலும் இந்த விக் வரையும் போகணும். இந்த கேண்டில் வந்த பிறகு எக்ஸிட் பண்ணியிருக்கணும். மேலே போகிற ட்ரேட் எடுத்தால் இதுதான் டார்கெட்டு. இவ்வளோ தான் டார்கெட்டு. முக்காசு தூரம் வச்சுருக்கணும். டவுன் ட்ரெண்டுங்கிறனால அவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகிட்டு இனி இந்த இதை பார்த்துட்டு இதில் ஒரு என்ட்ரி போட்டுக்கலாம். ஏன்னா இவ்வளோ ஒரு செல்லிங் ப்ரெஷரு. இந்த கேண்டில் முடிஞ்சாலும் போட்டுக்கலாம். இங்கே இதெல்லாம் பிச்சு கீழே போய்ட்டு அப்புறம் இந்த கேண்டில் வரந்தவரோ எக்ஸிட். சின்ன மூமெண்டம். அப்புறம் இந்த இது பை ஆகுது. இந்த செல்லரை பையர் வின் பண்ணுறான். இவ்வளோ தூரம் தான் டார்கெட்டு. ஒரு விக் இருக்குது. இவ்வளோ வரையும் டச் பண்ணலாம். அப்புறம் கீழே இறங்குது. இந்த செல்லரை பையர் வின் பண்ணுறான். வின் பண்ணும்போது டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இந்த விக் ஒரு டார்கெட்டு, இந்த பாடி ஒரு டார்கெட்டு. இது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டுன்னா அப்படி தான் நடக்கும். ஃபுல்லாக போகாது. டக்குன்னு சின்ன மூமெண்ட் தான் டார்கெட் ரீச் ஆகிட்டு கீழே ஓடி வரும். அப்புறம் இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணியிருக்கான். வின் பண்ணும்போது டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இவ்வளோதான் டார்கெட்டு. அது க்ளோஸ் கொடுக்கும்போதே இவ்வளோக்கு வந்துட்டு இது என்ட்ரி எடுக்க முடியாது. அப்புறம் இந்த பையர் தான் செல்லர் வின் பண்ணுறான். இது ஒரு டார்கெட் இல்லை, விக் ஒரு டார்கெட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இந்த ட்ரேடு பண்ண. இல்லைன்னா டார்கெட் எங்கன்னு தெரியாமல் பண்ணோன்னா காலி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். இதோட டார்கெட்டு வரும்.
பண்ணல. அப்புறம் இதான் வின் பண்ணுறான். இந்த ட்ரெண்டு மேலே போயிருக்கணும், போகல. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ரெண்டாவது டார்கெட்டு மேலே போயிருக்கணும். டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால போகலை மார்க்கெட்டு. இது கொஞ்சம் ஹோல்டாகி தான் அப்புறம் மேலே போகும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ட்ரேட் எடுக்கணும். ட்ரேட் எடுக்கணும்னா அவ்வளோ தூரம் தான் டார்கெட். அடுத்த டார்கெட்டு மட்டும் போனால் இந்த இது இப்போ அந்த டார்கெட் ரீச் ஆகிட்டு அடுத்தாட்டி கீழே இறங்கிச்சுன்னா இந்த அளவுக்கு. இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறான். இது ஒரு டார்கெட் ரீச். அப்புறம் இது ஒரு செல்லரு, அது பையர் வின் பண்ணுறான். வின் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில் தான் டார்கெட். இந்த ஒரு கேண்டில் தான் டார்கெட். அங்கே தான் போய் திரும்பிடுவோம். இது கடைசி வரை நம்ம மார்க்கெட்டை எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில நேரம் மார்க்கெட்டுக்கு கோல்ட் ஆகிட்டே இருக்குன்னா போக மாட்டான்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். இது இந்த பையர் இங்கே வரையும் இருக்கான். இது வின் பண்ணும்போது டார்கெட் வந்துருக்கு. இதில் ட்ரேட் எடுக்க முடியாது. அப்புறம் கீழே இறங்குது, பிரேக் ஆகுது, திரும்ப உள்ள ஒரு இந்த பாடிக்குள்ளே வந்தால் திரும்ப மேலே தான் போவோம். பையர் ஓப்பனுக்குள்ளே க்ளோஸ் கொடுக்குது. இப்போ அதுக்கு முன்னாடியே க்ளோஸ் கொடுக்குதுன்னா அப்போ கீழே இறங்கி விடுது. எப்படி க்ளோஸ் கொடுக்குதுன்னா இப்படி கீழே போயிடும். இந்த பையர் ஓப்பனுக்கு உள்ளே போய்ட்டுனா அப்போ ட்ரெண்ட் அப்படியே அந்த செல்லரை வின் பண்ண அப்புறம் மேலே போயிடும். இது விக்கி சரியான டார்கெட் இருக்குது. இந்த இதுக்கப்புறம் 2 எடுத்தால் கூட நல்ல டார்கெட். இதுலேருந்து அங்கே வர போயிடுச்சு. இங்கே வர எங்கேயோ போய் ரீச் ஆகி இதில் போய் திரும்பி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு பெரிய மூமெண்ட் நல்ல பெரிய அளவில் போயிட்டு இந்த அளவுலேயே வச்சுட்டு அந்த பையர் ஓப்பனே இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். மார்க்கெட்டு அப்படியே மேலே போயிருக்கணும், போக மாட்டாங்கி. நாளைக்கு கோல்ட் ஆகிட்டு நாளைக்கு எக்ஸ்பைரி வேறு. பையன உடனே ஃபாஸ்ட்டாக மேலே போகணும். அப்போ தான் மார்க்கெட்டு மேலே போவோம். நாளைக்கு கோல்ட் ஆகிட்டு திரும்ப நாளைக்கு ஃபுல்லாக கோல்டாக தான் ஆகும். கொஞ்சமாக கடைசியில் மேலே கொண்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடுவோம். நாளைக்கு ஆரம்பத்தில் பையாகி மேலே போகுதுன்னா அப்போ ஒரு நல்ல ட்ரெண்டு கிடைக்கும். ஏன்னா அது ஒரு செல்லர் ஓப்பனை தான் பிரேக் பண்ணி போகிறான். ஒரு நல்ல சப்போர்ட்டு தான் அது. நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரேடு எடுக்க நல்லா ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருக்குது. இது எது நல்ல ட்ரேடுன்னா நான் இந்த ட்ரேடு சூப்பர் ட்ரேடு. இவ்வளோ தூரமே போதும், நல்லா ப்ராஃபிட் கிடச்சிடும். அப்புறம் கூட உள்ளே வந்து இங்கே பிரேக் பண்ணி உள்ளே வந்தால் தான் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இல்லைனா சும்மா ஹோல்டு பண்ணி கூட வைக்கலாம். சரி, அதுவும் ஒரு ட்ரேடு, இதுவும் ஒரு நல்ல ட்ரேடு. கொஞ்சோண்டு டார்கெட் விழுந்த ஒரு டார்கெட். வேறு பெருசாக ஒன்றும் எடுக்கிற மாதிரி இல்லை. நான் இது முதல்ல ஃபஸ்ட்டு கேண்டில் வந்தோன்னா அடுத்த கேண்டில் இதில் போட்டுருக்கணும், கையில் செல்லிங்கில் போட்டுக்கணும். அப்போ ஏன்னா நல்ல பையிங் செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் 1 மினிட்டில் பார்ப்பேன். அப்படி எப்படியும் நல்லா என்ட்ரி கொடுத்துருப்போம். அந்த 1 மினிட்டில் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு கேண்டில்,
நல்லா செல்லிங் பஸ்ஸை கேண்டில். அப்புறம் கீழே இறங்கி திரும்ப உள்ளே வருது. இந்த 1 மினிட்டில் பார்த்து எடுத்தால் நிறைய பேர் லாஸ் பண்ணி விடுவாங்க. இது கவனிக்க முடியாது, ரொம்ப நாய்ஸாக இருக்கும். இன்னொரு ஸ்பின்னிங் டாப் இருக்குது. இதோட டார்கெட் இவ்வளோ வரையும் இருக்குது. இந்த பாக்ஸை பிரேக் பண்ணோம், அப்போ தான் மேலே போவோம். அதோட ஒரு டார்கெட் மேலே வச்சுட்டு இதில் இந்த பையரை வின் பண்ணலையோ தோணும். இப்போ இந்த செல்லரை பையர் வின் பண்ணுறான். இருந்தாலும் டார்கெட் அதில்னால திரும்பிடுச்சு. அந்த இது ஒரு டார்கெட்டு, அது ஒரு டார்கெட். ஓப்பன் கேண்டில் ஒரு டார்கெட்டு தான். அதை பிரேக் பண்ணணும். அதுக்கு விற்க வரையும் நம்ம கொஞ்சம் எய்ம் பண்ணி தான் எடுக்கணும். அப்புறம் இது கீழே இறங்குது. இந்த கேண்டிலுக்கு அப்புறம் எடுக்கலாம். இந்த பையரை இந்த செல்லர் வின் பண்ணுறோம். அப்புறம் என்ட்ரி தான். அப்புறம் எங்கே திரும்புதுன்னு பார்ப்போம். இந்த செல்லரை பையர் வின் பண்ணல, கீழே இறங்குது, கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இந்த செல்லரை வின் பண்ணல, இந்த செல்லரை வின் பண்ண முடியல, இதை வின் பண்ணிட்டான். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். செல் 2 கட் பண்ணோம். இதில் இருந்து இந்த கேண்டில் முடிஞ்ச கூட தான் எடுக்கணும். ட்ரெண்ட் இது க்ளோஸ் கொடுக்கும்போது இந்த அளவுக்கு வந்துடும். எவ்வளோ கிடைக்கும்? 77,015, 77,112. இப்போ 100 பாயிண்ட் வருது. 100 பாயிண்ட் ஒரு 75 பாயிண்ட் இல்லை 50 பாயிண்டாட்டும் கேட்ச் பண்ணிடலாம். இது நல்லா இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும். 1 மினிட் கொஞ்சம் நைஸாக இருக்கும். 1 மினிட் அப்புறம் அங்கே போய் என்ன பண்ணோன்னா உடனே என்ட்ரி எடுப்போம். திரும்ப இது ஒரு டார்கெட்டு, கீழே இறங்குது, திரும்ப பிரேக் ஆகுது. இவ்வளோ தூரம் தான் இறங்குவோம். ஏன்னா கீழே இறங்கும்போது இதுதான் டார்கெட்டு. வின் பண்ணிட்டாலே அப்புறம் ஒரு 2 மேலே போயிட்டு தான் அப்புறம் கீழே போய் ஏதாட்டும் பெரிய டார்கெட்டை டச் பண்ணி தான் வருவோம். இது கீழே இந்த செல்லர் கீழே இறங்கும்போது இது ஒரு டார்கெட்டு, திரும்ப பையாகி மேலே போனால் இந்த விக்கி ஒரு டார்கெட்டு, திரும்ப கீழே இறங்கணும். கீழே இந்த பையரை வின் பண்ணால் இந்த இது கடைசி இது இந்த இப்போ மாடி நிறைய பார்த்தா தான் ஒரு கிளியராக ஒன்று கிடைக்கும். இப்போ இது ஒரு டார்கெட்டு, மார்க்கெட்டு கீழே இறங்குது, கீழே இறங்கினா இது கடைசி கேண்டில், இது வரையும் ஒரு டார்கெட்டு. அப்புறம் திரும்ப பையாகுது, பையாகுனா திரும்ப பையாகுனா இந்த இது கொடுத்துட்டு இந்த இது வரும். இந்த பையர் அது இந்த பையர் க்ளோஸ் பண்ணாலே இப்போ இந்த பையரை மேலே வின் பண்ணிட்டாலே அப்போ கீழே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். ஒன்று இந்த இதுலேயே வரணும். கடைசி கேண்டில் இதில் வரணும். இதை பிரேக் பண்ணால் திரும்ப கீழே இறங்கி திரும்ப அப்புறம் தான் ஒரு ட்ரெண்டை விடுவோம். அது ட்ரெண்டில் இருக்குது. இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான். டார்கெட்டு இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டில் டச் பண்ணிட்டு திரும்ப பை ஆகுது. எப்படின்னா அந்த செல்லரை வின் பண்ண முடியல, அப்புறம் செல் ஆகுது. இந்த கேண்டில் வந்து ஒரு என்ட்ரி போடுவோம். இதெல்லாம் ரிஜெக்ட், இதெல்லாம் போகாது மேலே. இப்போ கீழே பையாகி திரும்ப போச்சுன்னா அடுத்த கேண்டில் மேலே போயிருக்கணும், இல்லைன்னா போகாது. திரும்ப அப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் தான் டார்கெட். 1 மினிட் டக்குன்னு எக்ஸிட் பண்ண தெரியணும், இல்லைன்னா நம்ம லாஸ் பண்ணி போட்டுருவோம். திரும்ப இது ஒரு செல்லரு பை ஆகுது, இது டார்கெட் இவ்வளோ தான், இந்த கடைசி கேண்டில் இவ்வளோ வந்துடும். திரும்ப அங்கேருந்து கீழே அங்கேருந்து இந்த பையரை செல்லர் வின் பண்ணுறான், கீழே இறங்குது. இதில் ஒரு டார்கெட்டு, சின்ன டார்கெட். இப்போ அந்த ட்ரெண்டு மேலே போகுதுன்னா இதில் கடைசி கேண்டில் டார்கெட் வரும். அப்புறம் ட்ரெண்டு கீழே இறங்கும்போது இதில் கடைசி கேண்டில் டார்கெட் வரும். அப்படி தான் மார்க்கெட் டார்கெட் வைக்க பார்க்கணும் பார்த்துடுங்க. இன்னும் எப்போ மேலே போகுது,
இது இப்போ கீழே இறங்கிட்டு திரும்ப மேலே போனால் இது டார்கெட், இந்த இது கடைசியில் டார்கெட். அப்புறம் அதை உடச்சி மேலே போகணும், போயிட்டா அப்போ மேலே இது அப் ட்ரெண்ட் ஆகணும்னா இந்த இதை உடச்சி மேலே க்ளோஸ் கொடுப்போம். க்ளோஸ் கொடுத்தாலும் டக்குன்னு அப்படி போயிடாது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் வந்து அப்புறம் போவோம். அக்ரெசிவாக இருந்தால் பாட்டு போயிடும், இல்லைன்னா இப்போ நடக்கிற மூமெண்டெல்லாம் அப்படி தான் நடக்கும். இது ஒரு பையர் ஓப்பன் ரிட்டர்ன் ஆகுது, அப்படி இந்த இதை ரிஜெக்ட் பண்ணோன்னே அடுத்த கேண்டில் ரெட் கலர் கேண்டில் வந்தோடனே இந்த கேண்டில்லே செல் ஆர்டர் போட்டோம். அப்புறம் மேலே போக மாட்டோம், அப்படியே ஃபாஸ்ட்டாக இறங்குது. இப்போ இந்த செல்லர் இந்த பையர் வின் பண்ணுறோம், இதான் டார்கெட்டு. பையரை பிரேக் பண்ணிட்டு உள்ளே போனால் இதான் டார்கெட். அதை பிரேக் பண்ணி கொஞ்சம் உள்ளே போட்டால் இந்த டார்கெட்டு. அப்படி சின்ன சின்ன 1 மினிட்ல நிறைய டார்கெட் பக்கம் பக்கம் இருக்கும். அப்புறம் கண்டிப்பாக வருது, இந்த செல்லரை பையர் வின் பண்ணுறான். இந்த இதே கையாக போட்டு ஒரு கை கேண்டு 5 மினிட் எடுத்தால் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். திரும்ப இந்த பையரை வின் பண்ணோன்னு என்று அப்போ திரும்ப உள்ளே போகுது. இந்த செல்லரை வின் பண்ணல, வேறு செல்லரை வின் பண்ணால் மேலே போவோம். மேலே எவ்வளோ தூரம் போய்ட்டு டார்கெட் வச்சுட்டு திரும்ப கீழே இறங்கும். திரும்ப ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப உள்ளே போகுது. இது கடைசி கேண்டில், அது ஒரு டார்கெட் ரீச் ஆகுது. இப்போ திரும்ப கீழே இறங்குது, திரும்ப பை ஆகுது. இது ஒரு டார்கெட்டு, அதில் போய் ரீச் ஆகுது. இப்போ திரும்ப உடச்சி மேலே போய்ட்டு மேலே பிடிச்சி ஒரு பெரிய டார்கெட் இருந்த அந்த டார்கெட்டை போய் ரீச் ஆகிட்டு திரும்ப கீழே இறங்குது. 1 மினிட்ல இப்படி அடிக்கடி நைஸாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ஒரு ஸ்பின்னிங் டாப்பில் இருந்தாலும் இந்த விக்கெட் கூட இது ஒரு பையிங் ப்ரெஷர் கேண்டில், இதுவரையும் ஒரு டார்கெட்டு கூட வைக்கும். அந்த விக்கெட்டெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ண கஷ்டப்படும். சாதா கேண்டில்லாம் போயிடும், அந்த மாதிரி பிரேக் உள்ள கேண்டில்லாம் அந்த விக்கி வரையும் ஒரு இது இருக்கும், அதை உடைக்க முடியாது. அப்படி போய்ட்டு திரும்பிட்டு வந்துடும். தெரியுதில்லை அந்த கேண்டில், இதில் ஒரு பையிங் ப்ரெஷர், ஆனால் ரெட் கலர் கேண்டில் இந்த கேண்டில், அதுலேயா போய் திரும்பிடும். அப்புறம் ஒரு ட்ரேடு. அப்புறம் எப்போ எடுக்கணும்னா இந்த பையரை செல்லர் வின் பண்ணாலும் இதில் ஒரு என்ட்ரி. அப்புறம் இந்த இதில் தான் நிற்கும். நாட்டில் எவ்வளோ தூரம் வந்து ஒரு பையாகுது இல்லை, அப்படியே சின்ன சின்னதாக நடக்கும். இப்போ 5 மினிட்னால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும், இல்லைன்னா நம்ம இதில் பார்த்தோன்னே எக்ஸிட் பண்ணிப்போம். இது மேலே இந்த இதை கேண்டில் க்ளோஸ் கொடுத்தா தான் எக்ஸிட் பண்ணணும். அப்படி நடக்கும். அப்படி பார்த்து நம்ம இந்த மாதிரி பழகிட்டோன்னா அப்புறம் மார்க்கெட்டு என்ன சொல்ல போகுதுன்னு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிய முடியும். இந்த லைன்லாம் போட்டு அடிக்கிறது எப்போ திரும்புதுன்னு நம்மளால் அதை துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேண்டில் வச்சு ஓரளவு கணிக்க முடியும், மார்க்கெட்டை முழுமையாக பார்க்கலாம். நான் ஒரு நல்ல ப்ராஃபிட் 11,000 பண்ணேன். அதுக்கோட கீழ்ச்சி சாப் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் போகல. அப்புறம் எடுத்தாலும் அதில் இருந்து கஷ்டப்பட்டு இடந்தப்போ டெய்லி ஒரு டார்கெட்டு 10,000 கிடைக்குதா, அதோடு முடிச்சிடணும். எக்ஸ்பைரின்னா கொஞ்சம் நல்லா கூட கொஞ்சம் டார்கெட் வைக்கலாம், அப்போ எல்டிபி அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு கிடச்சிச்சின்னா நல்ல பாசிட்டிவ் மொமெண்டமாக இருக்கும். ஒரு கேண்டில் ஒரு 100 பாயிண்ட் கிடைக்குன்னா நம்மளுக்கு ஒரு 70 பாயிண்ட் கேட்ச் பண்ணலாம். சென்சஸில் நிஃப்டிலே அப்படி தான் ஒரு 10 பாயிண்ட்லாம் ஈஸியாக கிடச்சிடும். அப்படி பார்த்து ட்ரேட் எடுங்க.